நம்ம அந்த மெரின் யூனிவர்சிட்டி ஆல்ரெடி நம்ம வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. பேங்க்ஸன் அக்வேரியம்லேருந்து இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ இங்கேருந்து எங்கே போகிறோன்னா பேங்க்ஸன் பீச்சுக்கு போகிறோம். ஒன்றும் ரொம்ப தூரம் கிடையாது, பக்கத்தில் தான் நடக்கிற தூரம் தான். எங்கேருந்து எப்படி நடந்து போகிறோன்றது பார்க்கலாம். அப்புறம் அப்படியே ஜஸ்ட் லெஃப்ட்டில் வர்றோம், இந்த திருமடி தான். அது பார்த்தாக்கன்னு இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே வந்து லேம்டாங் மால்னு ஒன்று இருக்குது. இந்த சைடில் இருக்கும். ஜஸ்ட் ரோடை க்ராஸ் பண்ணி நீங்கள் அந்த பக்கம் போனீங்கனாலே இப்போ லஞ்சு எதாவது சாப்பிட்ணும், அது மாதிரி டின்னர் எதாவது சாப்பிட்ணுன்னா அந்த மாதிரி அங்கே போயிட்டிங்கன்னா அங்கே வந்து பெரும்பாலும் KFC, மெக்டொனால்டு, மற்றபடி உள்ள லோக்கல் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸு எல்லாமே கிடைக்கும் அங்கே. நல்லா அருமையான இடம் அது, அங்கே போகலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து பேங்காக்கோ பட்டாயாக்கோ போகணும் இங்கே இருந்துன்னா இங்கேயே வந்து மினி பஸ் ஸ்டேஷன் இருக்குது. பெரிய பஸ் இங்கேருந்து கிடையாது, மினி பஸ் மட்டும்தான். மினி பஸ் ஸ்டேஷன் இங்கே வந்துருக்கு. அதில் ஏறினீங்கன்னா நேராக கொண்டு போய் அங்கே விட்டுருவாங்க. இதுதான் லேண்ட்மார்க்கு. இங்கே வந்து ஒரு நகைக்கடை இருக்குது, டம்மின்னு. நகைக்கடை பேர் டம்மி. இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே நிற்கிது வேனுங்கள்லாம். இதுதான் பஸ் ஸ்டேஷனு. ஆக்சுவலாக அக்வேரியமுக்கு வந்து நீங்கள் வரணுன்னா எக்கமையிலேருந்து வரலாம். பேங்காக்கில் வந்து எக்கமை பஸ் ஸ்டேஷன் இருக்கும், அங்கேயே இருந்து கிளம்புது. இது நிற்கிது பாருங்கள் வேனு, சின்ன மினி பஸ் நிற்கிது. இதுதான் மினி பஸ் ஸ்டேஷனு. அங்கேயே டிக்கெட் எடுத்து நேராக ஏறிட வேண்டியது. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மசி ஒன்று இருக்குது, டி ஃபார்மசி அப்படின்னு. வேறு ஒரு மினி பஸ் கிளம்புது. இதுதான் வந்து மினி பஸ் ஸ்டேஷனு. இங்கேருந்து நீங்கள் கிளம்பி பேங்காக் போய்க்கலாம். ஒரு ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டாலோ இல்லை வந்து லேட் ஆகிடுச்சுனாலோ இங்கேருந்து இவங்க 6 மணி வரைக்கும் இருக்கும், போய்க்கலாம். இஸ்லாமிக் பேங்க் ஆஃப் தாய்லாந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. வெயில் அதிகமாக இருக்குது, குறை எடுத்துக்கலாம் முடியல. அதுவும் இருக்குது. இங்கே வந்து புரப்பா யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல், அவங்களோட ஹாஸ்பிட்டல் இது, அதுவுமே இங்கே இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்லேயுமே பார்த்துக்கலாம். பக்கத்தில் ஒரு கஃபே அமேசான் இருக்குது. ஸோ நிறைய லேண்ட்மார்க் இருக்குது. இப்போ ரெண்டுத்துக்குமே நடக்கக்கூடிய அளவு. அக்வேரியம்லேருந்து வந்தால் அப்படி ஆப்போசிட்லேயே இருக்குது. பட் பீச்சிலேருந்து வந்தால் கொஞ்சம் தூரம் நடக்கும். இவங்களுமே அது மாதிரி தான் நடந்து போகிறாங்க. வந்து நடக்கிறப்ப அந்த ட்ரெயின் பற்றி சொல்கிறேன் நான். காலையில் வந்து நான் இந்த ட்ரெயின் ஏறினது பேங்காக்கில் இருக்கக்கூடிய பயாத்தாய் ஸ்டேஷனில் தான். பயாத்தாய் ஸ்டேஷன்லேயே கீழே இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா 3 லெவல் இருக்கும். கிரவுண்டில் வந்து நார்மல் நம்ம இன்றைக்கி காலையில் வந்தப்போ எடுத்த ட்ரெயின் வீடியோ ஆல்ரெடி போட்டிருப்போம். அது நார்மல் அந்த SRT ட்ரெயின், ஸ்டேட் ரயில்வே ஆஃப் தாய்லாந்து, அந்த ட்ரெயின் நிற்கும். டீசல் இன்ஜின் ட்ரெயின் அதெல்லாம் வந்து கீழ் ஃப்ளோரு. அதுக்கு மேலே ஏர்போர்ட் ரயில் லிங்க் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா BTS இருக்கும், அது லோக்கல் ட்ரெயின். ஏர்போர்ட் ரயில் லிங்க் வந்து பயாத்தாய் ஸ்டேஷனில் தான் ஸ்டார்ட்டே ஆகும். ஸ்டார்ட் ஆகி சொர்ணபூமி ஏர்போர்ட் வரைக்கும் போகும். இப்போ நம்ம கீழே இருக்கிறதுல தான் அந்த SRT டீசல் இன்ஜின் வர்ற ரூட்டை தான் நம்ம ஏறணும். காலையில் பார்த்திங்கன்னா 7:07க்கு பயாத்தாய் ஸ்டேஷனில் இருக்கும். 6:55 வாக்கில் கோலம்பாங் ஸ்டேஷன், அதான் பழைய பேங்காக்கோட மெயின் ரயில்வே ஸ்டேஷனு, அங்கேருந்து கிளம்புது. 7:07க்கு வந்து 7:08க்குலாம் 1 நிமிஷம் தான் வண்டி எடுத்துருவாங்க. இன்றைக்கி கொஞ்சம் டிலே, 7:10 வாக்கில் தான் வந்துச்சு. நம்ம அங்கேருந்து சான்புரி வந்து இறங்கணும். இதுதான் இருக்கலே எக்கனாமிக்கலான ஒரு ட்ராவல். இது ஜஸ்ட் ஒரு 22 பாட்டு தான். நான் ட்ரெயினில் ஏறி தான் டிக்கெட் எடுத்தோம். ஏன்னா அங்கே பக்கத்தில் ஸ்டேஷனில் வந்து இங்கே டிக்கெட்டிங் கவுண்டர் கிடையாது அதில். அதனால் ட்ரெயினில் ஏறி எடுத்துக்கலாம். பேங்காக்கில் இருக்க ஓடுற இந்த மாதிரி ட்ரெயின்களில் வந்து ரொம்ப அந்த 3rd கிளாஸ் அந்த அன்ரிசர்வேஷன் டிக்கெட் எல்லாமே வந்து ஏறினதுக்கப்புறமே நம்ம எடுத்துக்கலாம்.
எடுத்துகிட்டு தான் வண்டியில் ஏறணும் கிடையாது. அது ஒரு கம்ஃபர்ட். இதில் இன்கேஸ் நம்ம ஸ்டேஷனில் எடுக்கலனா கூட உள்ளே வருவாங்க டிடிஆர், அவங்ககிட்டயே நம்ம காசை கொடுத்து இல்லை ஸ்கேன் பண்ணியும் டிக்கெட் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து இறங்குறப்ப 9:48 நாங்கள் இன்றைக்கி வர்றப்போ கொஞ்சம் லேட்டு தான், 9:55 கிட்ட தான் வந்துச்சு. ஏன்னா 10:30 மணிக்கு அந்த ஃபிஷ் ஃபீடிங் ஷோ நடக்கும் அக்வேரியமில். அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் டக்குன்னு வந்துட்டு இது அப்படியே நெக் டு நெக் இருக்கும். அதனால தான் நம்ம போட்ட ஃபஸ்ட்டு வீடியோலாம் பார்த்திங்கன்னா அந்த அக்வேரியம் வீடியோவில் உள்ளே நுழைஞ்சதுமே டிக்கெட் எடுத்துகிட்டு கடகடன்னு நேராக அந்த ஃபிஷ் ஃபீடிங் ஷோ பார்க்க போயிடணும். ஏன்னா 10:30 மணின்றப்ப கரெக்டாக இருக்கும். என் உள்ளே வந்து நுழைஞ்சு போய் நேராக பார்க்குறது கரெக்டாக இருக்கும். பார்த்துட்டு அதுக்கப்புறமா மற்ற அக்வேரியமில் இருக்க மற்ற மீன் இதெல்லாம் பார்க்கலாம், நல்லாயிருக்கும். ஏன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும், பக்கம் ஃபன்னாக இருக்கும். அந்த மீனுக்கு அந்த ஃபுட்லாம் கொடுக்குறப்ப அது வந்து விளையாடும் அவங்களோட, அந்த ஃபிஷ் கொடுப்பாங்க, அந்த டைவர்ஸ் இருப்பாங்க, அவங்களோட அது விளையாடும், நல்லாயிருக்கும். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அது வந்து வார நாளில் வந்து காலையில் 10:30 மணிக்கு மட்டும் தான் டெய்லி நடக்கும். சனி ஞாயிறில் மட்டும் காலைல 10:30 மணிக்கு ஒரு தடவை, அப்புறம் மதியத்தில் ஒரு 2:30 மணிக்கு ஒரு தடவை நடக்கும். அதனால் எடுத்து என்னால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து காலையில் பார்த்துட்டேன். ஏன்னா வந்து இந்த நம்ம திரும்பி போகிறப்ப ட்ரெயின் வந்து 3:15 நம்ம இங்கே வந்துடும். அதே மாதிரி நம்ம திரும்பி போகிறதுக்கு வந்து சாங்தீவ் காலைல வந்துருப்போம். சாங்தீவ்னு ஒன்று, அதாவது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம அக்வேரியம் கொண்டு வந்த வண்டி, அதுக்கு வந்து 40 பாட்டு கொடுத்தா என் கூட வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் தூரம் தான் அது, அந்த சான்பி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த பேங்க்ஸ்ன்றது அங்கே கூப்பிட்டு வந்து விட்டுரும். நம்ம அங்கேருந்து உள்ளே போய் சுற்றிட்டு இப்போ திரும்பி போகிறப்ப நடந்து போயிடுறோம், ஏன்னா பக்கத்தில் தான். அதே மாதிரி இங்கே முடிச்சுட்டு நம்ம திரும்பி இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு கடைசி வண்டி 2:30 மணிக்கு இருக்குன்னாங்க. ஏன்னா இங்கேருந்து போகிறதுக்கு வந்து ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஆகுது. அதனால் கடைசி வண்டி 2:30 மணிக்குன்னாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இங்கே ரிசர்வ் கலர் வண்டியில் அதான் ஆள் சேர கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போனாலும் அதில் போயிட்டு நம்ம வந்து இறங்கிக்க வேண்டியதான் ரயில்வே ஸ்டேஷன்லேயே. இதுதான் என்னோட பிளானு. இப்போ நம்ம வந்து அக்வேரியம் முடிச்சுட்டு பீச்சுக்கு போய்கிட்ருக்கோம். இது நல்ல ஒரு பீச். இது தெளிவான தண்ணி இருக்காது, பட் ஆனால் வந்து ஓகே ஒரு டீசெண்டாக இருக்கும். ஷாலோ வாட்டர் தான், ரொம்ப ஆழம் இருக்காது. அதனால் குழந்தைங்களாம் விளாட்றதுக்கெலாம் நல்லாயிருக்கும். பெரும்பாலும் பட்டாயா போகிறவங்களுக்கு இது இந்த ரூட்டில் வந்து இது இருக்குன்னு தெரியாது. டேரெக்டாக பட்டாயா புக்கெட்டு அது மாதிரி போகிறவங்களுக்கு இந்த பட்டாயா போகிற வழியில் இப்படி ஒரு இடம் இருக்குன்றது வந்து நல்லாயிருக்கும். போகிறபடி பார்த்துட்டு போகலாம். KFCலாம் இருக்குது இந்த போகிற வழியிலே. டேக்கோ பெல்லு, 7-Eleven எல்லாம் கடை இருக்குது. ஒரு பெட்ரோல் பங்க்கு, PTT ஸ்டேஷன் இருக்குது. வழியிலே வண்டிக்காரங்களாம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே உள்ளே போனோன்னா நமக்கு லேட் ஆகிடும். கடன் போய் நம்ம பார்த்துட்டு வந்துடணும். எல்லாமே சாப்பாடு கடைகள்லாம் இருக்குது. ஏன்னா பீச்சுக்கு பக்கமாக வந்துட்டோம் நம்ம. அதனால் இங்கே பார்த்திங்கன்னா இப்போ சாப்பாடு கடைகள்லாம் கொஞ்சம் நிறையா இருக்குது. வெயில் சரியான வெயிலாக போடுங்க. சுட்டரிக்கும் வெயில் தான். எல்லாம் நிறையா பாரு அது இதுன்னு இருக்குது. ஈவினிங்கில் ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்கும் நினைக்கிறேன். ரெஸ்டாரண்ட்டு மக்கள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தெரியல. சேன்ஸ்புக் முனிசிபாலிட்டி, சேன்ஸ்புக் போலீஸ் ஸ்டேஷன்லாம் எங்கிட்ட இருக்கு. எல்லாம் நைட்டில் ஃபுல்லாக களை கட்டியிருக்கோம்.
கஜ கஜன்னு எல்லாம் டேபிள் சேர்லாம் போட்டு எடுத்து மூளையை குஞ்சு போட்டு வச்சுருக்காங்க. சேம் பேங்க்லாம் இருக்குது. சிக்னல்லாம் ஆக்சுவலாக இல்லை, நம்மளே மேனுவலாக கிராஸ் பண்ணிக்கிறது தான். ஏதோ ரெஸ்டாரண்ட்டு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த சாங்க்டியெல்லாம் நிற்கிது, சோப் கலர் வண்டி எல்லாம் அங்கே இதுக்கு போகிறது தான், நம்ம சாந்த்புரி ஸ்டேஷனுக்கு போகிறது தான், ரயில்வே ஸ்டேஷனு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு இங்கே வந்து ஒரு 2-3 ட்ரெயின் மட்டும் தான் வருது. அதனால் அந்த டைமை கணக்கு பண்ணி அவங்க போய் நிற்பாங்க. அங்கே வர்றப்போ மக்களை கூப்பிட்டு வந்துடுவாங்க. அவங்க இங்கே வெயிட் பண்ணிட்டு திரும்பி அந்த ட்ரெயினை கணக்கு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி போகிறாங்க. வந்துட்டோம் ஆல்மோஸ்ட்டு. கரெக்டாக இப்போ என்ன 12 நிமிஷம் ஆகிருக்கு இது வரைக்கும். பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆகுது போகிறதுக்குன்னு. பைக் 2 கடைகள்லாம் இருக்குது. இங்கே பெட்ரோல் பங்குகளும் பெரும்பாலும் உள்ளே இருக்காது. பெட்ரோல்லாம் வச்சு விற்கிறாங்க ஊற்றிக்கிறதுக்கு. எல்லாம் ரெண்டல் இல்லை. இங்கே தான் வந்து நம்ம கடைசியாக கொண்டாந்து இறக்கிவிடுவோம். சாங்க்டியில் வந்தோம்னா இந்த நாம் வந்து அக்வேரியம்லேயே நான் இறங்கிட்டேன். பீச் வரைக்கும் வந்தால் இங்கே தான் கொண்டாந்து இறக்கிவிடுவாங்க. ஏன்னா லாஸ்ட்டாக அது நூடுல் கடை இருக்குது. மாமா பா வண்டி இருக்கு. இங்கே தான் வந்து நம்ம ஏறணும் திரும்பி போகிறப்ப. இது பாருங்க, மிக்ஸி இருக்குது, ஐஸ்கிரீம் கடை. எக்கனாமிக்கலாக நம்ம வந்து வாங்கினா இங்கே வாங்கிக்கலாம், நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் என்ட்ரன்ஸு. வெல்கம் டு பேங்க்ஸ் அண்ட் பீச் போட்டிருக்கா. இதுதான் நிற்கும். இது ஆப்போசிட்லேயே வண்டி நிற்கும். இந்த சாங்க்டி நிற்கிறதுக்கு ஆப்போசிட்லேயே மிக்ஸி கடை இருக்கும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மெக்டொனால்டு, அதுக்கப்புறம் 7-Eleven, டெய்ரி குவீனு இருக்கும். இதுதான் வந்து பேங்க்ஸ் அண்ட் பீச் ரவுண்ட் அபவுட் ரவுண்டானா. இங்கே தான் வந்து பக்கத்தில் ஃபுல்லாக அந்த லைன் ஃபுல்லாகவே வந்து பீச் வரும். ஃபுல்லாக சாப்பாடு கடைகள் அது இதுன்னு இருக்குது ஏற்பட்டது. காஃபி கடைகள், பேஸ்ட்ரி இருக்காங்க. நிறைய தென்னை மரங்கள் இருக்குங்க. காற்று பயங்கரமாக அடிக்குது. அப்புறம் இந்த சைட்லேயுமே ஃபுல்லாக தென்னை மரங்கள். வந்துட்டோம் பீச்சுக்கு. பாருங்கள், எக்ஸாக்டாக 15 நிமிஷம் கரெக்டாக. நான் கரெக்டாக ரொம்ப வேகமாக நடக்கலை, கரெக்டாக வந்ததுங்க
5 நிமிஷத்தில் வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக வர்றவங்க இது மாதிரி டென்ட்டு போட்டு இருக்கலாம். நம்ம இது மாதிரி நிழலில் கூட உட்காந்துக்கலாம். நிறையா தென்னை மரம் இருக்கலாம், நிழல் இருக்குது. இது மாதிரி சேர்களும் வாடகைக்கு எடுத்திருப்பாங்க மக்கள். இதில் வந்து இந்த ரப்பர் டியூப்லாம் வந்து ரெண்ட்டு கொடுக்குறாங்க வாடகைக்கு. என்ன ரப்பர் டியூப்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி காற்றடியெலாம் வாங்கிக்கிறாங்க. இதெல்லாம் சேலுக்கு என்ன வாங்கி பறக்கணும். பல விதமான காற்றடிகள். கொஞ்சம் இன்றைக்கி அலை அதிகமாக தான் இருக்குது. இந்த சைடில் போனால் தான் அந்த லாஸ்ட்டாக இருக்கிறது தான் பட்டாயெல்லாம் இந்த லைனில் தான் இருக்குது. இந்த லைன்லேயே தான் கடை ஈஸியாக போனீங்கன்னா பட்டாய ஏரியா ஃபுல்லாக அந்த பக்கம் வரும். இது அப்படியே ஒரு கர்வ் மாதிரி. இது சோன்புரி வந்து இந்த போகிற வழியில் அப்படியே போயிட்டு அந்த பக்கம் போய்ட்டு பட்டாயா கோலானு அது எல்லாமே அந்த சைடில் தான். தண்ணி பாருங்கள் லைட்டாக இருக்குது. இந்த இடம்லாம் கொஞ்சமாக இருக்குது. நிறைய கடல்கள் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. தாய்லாண்டில் இருக்க கடல்கள் வந்து காலையில் தண்ணி ஏறி இருக்கும். மதியத்துக்கு மேலே சாயந்தரத்தில் அப்படியே பார்த்திங்கன்னா தண்ணி இறங்கிடும். பாருங்கள் அவ்வளோ தூரம் போயிருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு முட்டிக்கால் அளவுக்கு தான் தண்ணி இருக்குது. செருப்படி கழட்டி போட்டு நம்மளும் போவோம். ரொம்ப ஆழம் பெருசாக இருக்காது. அதோட இங்கே வந்து நிறையா அந்த விளையாட்டு போட்டி இதெல்லாம் இருக்கும். பீச்சில் ஒரு குப்பையாக இருக்குது. இந்த பனானா போட்டு அப்புறம் இந்த மாதிரி கார் போட்டு அது இதுவும் வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் ஆழம் இல்லாத பீச்சுனால மக்கள் தாராளமாக ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கப்பியாரெலாம் எழுதி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று எடுக்கிறாங்க உங்களுக்கு. சிப்பிகள் மாதிரி பிறக்கிறாங்க. சிப்பி சிப்பியெல்லாம் எடுத்து காமிச்சு சாப்பிடுறாங்க. அழகாக மேலே அப்படியே தோன்றாங்க. எடுத்து அங்கே டப்பா வச்சு லோக்கல் மக்கள் நினைக்கிறவங்களாம் அதை கரெக்டாக வேறு உள்ள கொடுத்துருவாங்க. எல்லாம் ஃபுல்லாக எடுத்து மாதிரி தோண்டி வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக போட்டுங்க இருக்குது. இது ஃபுல்லாக அப்படியே போகும். ஃபுல்லாகவே பீச் லைன் தான்.
வெயில் தான் இப்போ மண்டையை புழக்குது. சரியான வெயில். கொடை பிடிச்சிடும் நிற்க முடியல. அதை வந்து தள்ளுது காற்று குணமாக இருக்கு. ஒரு பொம்மை மாதிரியே இருக்குது. இந்த பனானா போட்லேயே 3 பனானாலாம் சேர்த்த மாதிரிலாம் இருக்குது. ஃபுல்லாக வாடகை விடுவாங்க. இது வந்து 50 பாட்டில் நம்ம ஆரம்பிக்க நினைக்கிறேன். இந்த மாதிரி சேருங்கெல்லாம் போட்டு உட்காந்துட்டு அவங்களே சாப்பாடு ஆர்டர் எடுத்துப்பாங்க. எல்லாம் சாப்பாடு வாங்கிக்கல, காய் போட்டு இந்த மாதிரி. அது இல்லாமல் ஜெட்ஸ்கி அது இதுன்னு இருக்குது. இதுக்கு நேராக பார்த்தா அந்த சைடும் ஒரு மலை இருக்குது. லாஸ்ட்டாக வந்து ஒரு மலை தெரியுது அந்த ஓரத்தில். அதுவும் ஏதாவது ஒரு தீவுகளாக இருக்கும். நிறையா தீவுகள் தான் இங்கே, ஏகப்பட்ட குட்டியாக தீவுகள் நல்லா மெயின்டைன் பண்ணிச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் மோசமாக இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் அழுக்காக இருக்குது இந்த தண்ணி. இல்லைன்னா ஒரு இடங்கள் நல்லா நீட்டாக இருக்கும் தண்ணி. பட்டாயாவில் வந்து நல்லா தெளிவாக இருக்கும். பட்டாயா பீச் இதே மாதிரி தான் இருக்கும், கலங்கலாக இருக்கும். இந்த கோரல் ஐலாண்டுன்னு அந்த கோலாண்ட் அது வந்து கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும், தெளிவாக இருக்கும் தண்ணி. ஓகே, முடிஞ்சு இதோட நம்ம வந்து மேலே ஏறிட வேண்டியதான். வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் நிற்க முடியல. வெயிலாக இருக்குது. இப்படியே நம்ம கிராஸ் பண்ணி அப்படி ஓடிடும். இதெல்லாம் காலைல தண்ணி ஃபுல்லாக இருக்கும். காலைல இது வரைக்கும் தண்ணி நின்றுருக்கும். மேலே இருந்த நீராக இருக்குல்ல, அது வரைக்கும் தண்ணி நின்றுருக்கும். இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி எங்கே போயிடுச்சு வரும். ஒரு 50 அடிக்கு அந்த பக்கம் போயிடுச்சு. அது இருக்க இன்னும் சாயந்தரம் வரைக்கும் அப்படி இறங்கும். அப்புறம் ராத்திரியில் வந்து அப்படியே மேலே மறுபடியும் ஏறி வரும். அதனால தான் இந்த மாதிரி போட்லலாம் கூப்பிட்டு போனாங்கன்னா நம்மளை வந்து காலையிலேயே கூப்பிட்டு போய்ட்டு மதியத்துக்குள்ளே திருப்பி கொண்டாந்து விட்டுருவாங்க. 12 மணிக்கு மேலே தண்ணியெல்லாம் இறங்க ஆரம்பிச்சிடும். போட்டு தர தட்டிடும். நல்ல இது ஒரு விதமான பீச்சு. பேங்க்சேன் அது மரங்கள் மட்டும் இல்லைன்னா மக்கள் பாவம் ரொம்ப கஷ்டம். இங்கே தென்னை மரம் இருக்குது, அதனால் ஓரளவுக்கு வெயிலுக்கு ஒரு நிழல் கிடைக்கும். இது இல்லை அவ்வளோதான். இதெல்லாம் கடத்திருக்க இந்த கடத்தரில் என்ன நல்லா இருக்கும். அதெல்லாம் ஏதோ இனிப்பு பண்டங்கள் வச்சுக்கிறாங்க. சாப்பாட்டு கடைகள், ஜூஸ் கடைகள். டேஞ்சரான விலங்கு மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஃபுட்டு அதெல்லாம் வச்சுருக்காங்க. நாற்பது கடல்வாழ் பூச்சிகள். இங்கே கொஞ்சம் விலை கூட தான் இருக்கும். அதனால் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் பக்கத்துலேயே 7-Eleven இருக்குது, அங்கே போய் வாங்கிக்கலாம். பக்கத்தில் ஆப்போசிட்டில் எல்லா இடத்துலையும் இருக்குது 7-Eleven. ஃபுல்லாக கடை தரம் இருக்கும்.
வேணுன்னா இங்கே வாங்கிக்கலாம். அவ்வளோதான். இது அப்படியே போயிட்டுருக்கோம். விளையாடு ஜாமான் கடை அது இதுன்னு கடைகளுக்கு பஞ்சம் இல்லை, சாப்பாடு கடைகள். அதனால் அப்படியே போய் ஃபுல்லாக போல் வந்து வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இவரை முடிச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து இப்படி ஒரு இடம் இருக்குன்றதை வந்து தெரியப்படுத்தணும். அதுக்காகத்தான் நம்ம அந்த vlog போடுறது. நான் ஆல்ரெடி ஒரு தடவை வந்திருக்கேன். சரி, அதனால் வந்து இது ஒரு நல்ல இடம். வெதர் ஃபோர்காஸ்ட்டை பார்த்து செக் பண்ணிக்கிறேங்க. மேகமாக இருக்கும், மழை மேகமாக இருக்குன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா சாயந்தரமாக வந்தால் ரொம்ப நல்லது. சாயந்தரத்துக்கு வந்து நீங்கள் மதியத்தில் வந்து அந்த அக்வேரியம் போயிட்டு அப்படியே லஞ்ச் எங்கேயா சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் ஒரு 3-4 படியும் போல் வந்துட்டு பீச்சில் இருந்துட்டு ஒரு 5 o'clock போல் 5-5:30 போல் கிளம்புனீங்கன்னா அந்த வேனை பிடிச்சி ஒன்றும் பட்டாயாவுக்கோ இல்லை எங்கே நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம் அங்கே போயிடலாம். பேங்காக்கோ பட்டாயாக்கோ அங்கேருந்து வண்டி இருக்கும், போயிடலாம். அதில் அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.